அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி நவம்பர் 18ஆம் தேதிக்கான நடைமுறைகள் தான் பார்க்க போகிறோம். இடையில் வீடியோ போட முடியல. என்ன அப்படின்னா, இங்கே ட்ரைனிங் முன்னாடியே சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே டைமிங் கரெக்டாக 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ரொட்டேஷனாக ஒர்க்கு போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் வீடியோ போட முடியல. ஸோ சிரமத்துக்கு மன்னிக்கணும். இதுக்கப்புறம் வீடியோ நான் ரெகுலராக போகிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம செய்தித்தாளுக்குள்ளே போகலாம். முதல் செய்தியை பாருங்கள். கலை வித்தகர் விருது திரைத்துறையினர் விண்ணப்பிக்கலாம். இந்த கலைத்துறை விருது பார்த்திங்கன்னா 2022 தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கிய வாழ்நாள் சாதனையாளருக்கு முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி பெயரில் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது 2022ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருது 2022 பெற்ற முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரூர் தாஸ். சரிங்களா? அப்போது கலைஞருடைய கலைத்துறை வித்தகர் விருது எப்போது வழங்கப்பட்டனா 2022 முதல் விருது பெற்றவர் பார்த்தீங்கன்னா ஆரூர் தாஸ். அடுத்த பாருங்கள். கப்பலோட்டை தமிழன் வ.உ. சிதம்பரனாருடைய 89வது ஆண்டு நினைவு நாள் தான் தியாக திருநாளாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 18ஆம் தேதி தியாக திருநாளாக கொண்டாடுறோம். நம்ம தமிழக அரசு சார்பில் அறிவிச்சிருக்காங்க. அடுத்த பாருங்கள். ஒற்றை செல் ஒமிக்ஸ் பயன்பாட்டு ஆராய்ச்சி ஆய்வகம் துல்லியமான சுகாதார சுற்றுச்சூழல் அமைப்புக்கான ஒற்றை செல் ஒமிக்ஸ் பயன்பாடு, அதாவது ஸ்காட்னு சொல்கிறாங்க. அதை ஆராய்ச்சி ஆய்வகத்தை இந்திய ரயில்வே நிதி நிறுவனத்தின் உதவியுடன் சென்னை ஐஐடி நிறுவுகிறது. நாட்டிலேயே முதல் முறையாக அமைக்கப்படும் இந்த ஆய்வகத்தை நிறுவன சென்னை ஐஐடியின் மருத்துவ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறைக்கு ஐஆர்எஃப்சி, அதாவது இந்தியன் ரயில்வே இருக்குல்ல, அதுதான் சொல்கிறாங்க. சுமார் 10.83 கோடி வழங்கியிருக்காங்க இந்த ஆய்வகத்தை நிறுவுவதற்காக. இந்த ஆய்வகத்தில் அதிநவீன கருவிகளுடன் கூடிய ஸ்காட் ஆய்வகம் புற்றுநோய், இதய நோய், தொற்று, அடுத்து அலர்ச்சி, வளர்ச்சிதை மாற்றம், இதர தொற்றாத நோய்கள் போன்றவற்றுக்கு ஆரம்ப கால நோய் அறிதல், பயோமார்க்கர் கண்டுபிடிப்பு, மருந்து பரிசோதனை ஆகியவற்றை எளிதாக்குது. ஸோ இந்த ஆய்வகம் எதுக்காக, இந்த ஒற்றை செல் ஒமிக்ஸ் அப்படின்ற ஆய்வகம் எதுக்காக அப்படின்னா, இந்த வகையான நோய்களோட தொற்று கண்டுபிடிக்கிறதுக்கும் அதுக்கான மருந்து பரிசோதனை பண்ணுறது தான் இந்த ஆய்வகம் பயன்படுது. ஜஸ்ட் தெரிஞ்சு. அடுத்ததான் மீண்டும் விதைகள் சட்டம். மத்திய வேளாண் அமைச்சகம் விதிகள் சட்டம் 2025 ஆண்டுக்கான வரைவு மசோதாவை நவம்பர் 13ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. இதற்கு முன்பு 2 முறை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் 2004ஆம் ஆண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசால் 2019ஆம் ஆண்டும் புதிய விதிகள் சட்டம் கொண்டு வருவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் கொண்டு வர முடியல. புதிய மசோதாவில் விவசாயிகளுக்கு சாதகமான பல அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. மகசூல் இழப்பால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க விதைகளின் தரம், ரகம் மற்றும் முளைப்புத் திறனை உறுதிப்படுத்தும் வகையில் வணிக ரீதியில் விற்பனை செய்யப்படும் அனைத்து வகையான விதைகளும் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விதையை தரமாக கொடுத்தா தான் விவசாயிகள் மகசூல் நல்ல முறையில் பண்ணி அதிகமான வருமானத்தை ஈட்ட முடியும். ஸோ தற்போதைய விதைகள் சட்டம் 1966 தீர்வு இல்லாத இந்த பிரச்சனையிலிருந்து விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் புதிய சட்ட வரைவு மசோதா வடிவமைக்கப்பட்டிருக்கு. பயிர் வகைகள் பாதுகாப்பு மற்றும் விவசாயிகளுடைய உரிமை சட்டம் 2001 படி விதிகளை சேமித்து வைக்கவும். அப்போது பயிர் வகைகள் பாதுகாப்பு மற்றும் விவசாயிகளுடைய உரிமை சட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2001. அதன்படி விதிகளை சேமித்து வைக்கவும், பயன்படுத்தவும், மாற்றிக்கொள்ளவும், வணிக இலச்சினை இல்லாமல் விற்பனை செய்து கொள்ளவும் விவசாயிகளுக்கு உரிமை உண்டு. தற்சார்பு மற்றும் உள்ளூர் விதை ரகங்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. 2004 மற்றும் 2019 மசோதாக்கள் அந்த உரிமைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருந்ததால் எதிர்ப்பு எழுந்திருக்கு. ஸோ போலி மற்றும் தரமற்ற விதிகளால் ஏற்படும் மகசூல் பாதிப்பு இழப்பீடு வழங்க நிறுவனங்களை பொறுப்பாக்குவது கட்டாயமாக இந்த சட்டத்திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. சிறு குற்றங்களுக்கு முதலில் 1 லட்சமும் அபராதமும், தவறுகள் தொடர்ந்தால் 2 லட்சம் வரையில் அபராதமும், பெரிய குற்றங்களுக்கு முதலில் 10 லட்சமும், தவறுகள் அதிகமாக தொடர்ந்தால் 30 லட்சம் வரையில் அபராதமும் விதிக்கலாம். உரிமம் ரத்து செய்யப்படுவது அல்லது 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுவது உள்ளிட்ட அதிகபட்ச தண்டனைகள் இதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா விதியை நீங்கள் கொடுத்து விவசாயிகளுக்கு நஷ்டஈடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கான தண்டனை தான் அது. ஸோ அதில் அவ்வளோதான் முக்கியமானது. அடுத்த திருக்குறள் பாருங்கள். பொறியின்மை யார்க்கும் பழி அன்று, அறிவு அறிந்து ஆள்வினை இன்மை பழி. நன்மை விளைவிக்கும் ஊழ் இல்லாதிருத்தல் யார்க்கும் பழி அன்று, அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாதிருத்தலே பழி. அதிகாரம் ஆள்வினை உடைமை. ஸோ அடுத்த செயற்கை நுண்ணறிவை பற்றி ஒரு எடிட்டோரியல் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம் ரிலேட்டடான பாயிண்ட்டை மட்டும் பார்ப்போம். உலகில் செயற்கை நுண்ணறிவு தாக்கம் குறித்தான உலக தெற்கத்திய உச்சி மாநாடு 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 19, 20 ஆகிய தேதிகளில் புதுடில்லியில் நடைபெறவுள்ளது.
மாநாட்டின் முன்னோட்டமாக இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு ஆளுகை வழிகாட்டுதல்களை மின்னணுவியல் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கடந்த நவம்பர் 5ஆம் தேதி வெளியிட்டுள்ளது. அதனுடைய ஒரு ஒத்திகையை தான் வந்து செயற்கை நுண்ணறிவு வழிகாட்டுதல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது நாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டை ஒழுங்குபடுத்துவதற்கும் ஊக்குவிப்பதற்குமான ஒரு அணுகுமுறையை வந்து வகுத்து கொடுத்துருக்கு. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக ChatGPT போன்ற பெரிய மொழி மாதிரிகளை பயன்படுத்துவதில் உலகின் 2வது பெரிய நாடாக இந்தியா திகழ்கிறது. சரிங்களா? அப்போது செயற்கை நுண்ணறிவு மாநாடு அடுத்த வருஷம் எங்கே நடக்க போனால் 2026 பிப்ரவரி மாதம் 19-20 வந்து புதுடில்லியில் நடக்க போகுது. அதே போல் அமெரிக்கா அடுத்தபடியாக ChatGPT போன்ற மொழிபெயர்ப்பு சாதனத்தை வந்து பயன்படுத்துவதில் இந்தியா தான் செகண்ட் பிளேஸ் இருக்குது. அடுத்ததாக தமிழ் சமூகத்தின் வரலாற்று ஆய்வை மேற்கொள்ள மாதம் 50,000 உதவித்தொகை அமைச்சர் கோவி செழியன் வந்து அறிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு ஆவண காப்பகத்தின் அரிய ஆவணங்களை ஆராய்ந்து தமிழ்நாட்டின் பெருமைக்கும் வரலாற்றை வெளிக்கொண்டு வரும் ஆராய்ச்சியாளர்களுக்கு மாதம் 50,000 வீதம் ஓராண்டுக்கு ஆராய்ச்சி உதவித்தொகை வழங்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வந்து சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு ஆவண காப்பகத்தும் 1633ஆம் ஆண்டு முதலான புத்தகங்கள் 1670ஆம் ஆண்டு முதலான அரசு துறை ஆவணங்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. எங்கள் தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் தமிழகத்தின் வரலாற்றை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் 1973ஆம் ஆண்டு தமிழ்நாடு வரலாற்று ஆராய்ச்சி மன்றம் தொடங்கப்பட்டது. அப்போது தமிழ்நாடு வரலாற்று ஆராய்ச்சி மன்றம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1973. இதை மாறிவரும் காலத்துக்கேற்ப மீளுருவாக்கம் செய்யவும் ஆண்டுதோறும் 10 முதல் 15 ஆண்டுகள் வரை மேற்கொள்ளப்படும் என சட்டப்பேரவையில் வந்து அறிவிக்கப்பட்டது. அதன்படி 20 நபர்களுக்கு ஆராய்ச்சி உதவித்தொகை வழங்கப்பட்டு வரலாற்று ஆய்வுகள் மேற்கொள்ள தற்போது ஆணைகள் வெளியிடப்பட்டன. தமிழ்நாடு ஆவண காப்பகத்தின் அரிய ஆவணங்களை ஆராய்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பெருமைமிகு வரலாற்றை வெளிக்கொண்டு வரும் ஆராய்ச்சியாளர்களுக்கு மாதம் 50,000 வீதம் ஓராண்டுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு ஆவண காப்பகம் வந்து தெரியும், டாட்வெல் அப்படின்ற ஒரு வரலாற்று அறிஞர் அவருடைய உதவியால் தான் வந்து தமிழ்நாடு ஆவண காப்பகம் வந்து தோன்றியிருக்கு. அடுத்த பாருங்கள், 16வது நிதிக்குழு அறிக்கை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து நோட்ஸ் எடுத்து ஆகணும். சரிங்களா? மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே வரிகள் பகிர்ந்தளிக்கும் கொள்கையை உருவாக்கும் பொறுப்பை உடைய 16வது நிதிக்குழுவின் அறிக்கை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. மத்திய அரசின் மொத்த வரி வருவாயிலிருந்து மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி மற்றும் மானியங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதற்கான புதிய அளவுகோல்களை இந்த அறிக்கை வரையறுக்கும். 2026-27ஆம் ஆண்டு முதல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த அறிக்கை அமலுக்கு வரவுள்ளது. 16வது நிதிக்குழுவின் தலைவர் அரவிந்த் மணக்காரியா மற்றும் பிற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரை அவரது இல்லத்தில் சந்தித்து இந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்காங்க. முன்னதாக NK சிங் தலைமையிலான 15வது ஆண்டு நிதிக்குழு 2021 முதல் 22 அது 25-26 வரையிலான 5 ஆண்டு காலத்துக்கு மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் 41% வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க பரிந்துரை செய்தது. அப்போ 15வது நிதிக்குழு வந்து மாநிலங்களுக்கு எத்தனை சதவீதம் வந்து நிதி பகுதிகளை வந்து பகிர்ந்தளிக்க பதிவு செஞ்சிச்சு அப்படின்னா 41%. சரிங்களா? இதே 14வது நிதிக்குழு பரிந்துரை அதே பங்கீட்டு விகிதமாகும். அப்போ 14வது நிதிக்குழு வந்து 41% தான் கொடுத்துருக்காங்க. நிதிக்குழு என்பது மத்திய மாநில அரசுகளின் நிதி உறவுகளுக்கு சட்டப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்கும் அரசமைப்பு சட்ட அமைப்பாகும். ஆர்டிகிள் 280 படி 16வது நிதிக்குழு கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. அப்போ 16வது நிதிக்குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 2023 டிசம்பர் 31. இதில் ஓய்வு பெற்ற அதிகாரியான ஆனிராஜ் மேத்யூ, பொருளாதார நிபுணர் மனோஜ் பாண்டா ஆகியோர் வந்து முழு நேர உறுப்பினர்களாகவும், SBI குழுமத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகர் சௌமியா காந்தி கோஷ், அடுத்த ரிசர்வ் வங்கியினுடைய துணைநிலை ஆளுநர் T. ரவிசங்கர் ஆகியோர் பகுதி நேர உறுப்பினராக வந்து இருக்காங்க. அப்போ 2 பேர் வந்து முழு நேர உறுப்பினராகவும் 2 பேர் வந்து பகுதி நேர உறுப்பினராகவும் இருக்காங்க. மாநிலங்களுக்கான வரி பகிர்வு விகிதத்தை தீர்மானிப்பதற்கு முன் இந்த குழு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் சென்று அவற்றின் நிதிநிலையை வந்து விரிவாக ஆய்வு செய்தது. பொதுவாக மக்கள் தொகை பரப்பளவு, மக்கள் தொகை செயல்பாடு, நிதி முயற்சி, வருமான இடைவெளி மற்றும் வனப்பரப்பு போன்ற காரணிகளின் கூட்டு சராசரி அடிப்படையில் மாநிலங்களுக்கான நிதி வரி பங்கீடு நிதிக்குழுவால் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் மக்கள் தொகை கணக்கீட்டுக்கான முக்கிய அளவுகோலாக பயன்படுத்தப்படுவதால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் வெற்றி கண்ட தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுவதாக நீண்ட காலமாக புகார் எழுப்பப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எதை வச்சு கால்குலேஷன் பண்ணாங்கன்னா பொதுவாக மக்கள் தொகை பரப்பளவு, மக்கள் தொகையுடைய செயல்பாடு, நிதி முயற்சி, வருமான இடைவெளி, வனப்பரப்பு இதை தான் வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் தொகையை கணக்கீட்டுக்கான முக்கிய அளவுகோலாக பயன்படுத்தப்படுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை தான் வந்து முக்கிய அளவுகோலாக பயன்படுத்தப்பட்டு இந்த
நிதி பங்கீடு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ 16வது நிதி ஆணையத்தினுடைய அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக மேகதாட் அணை திட்டத்துக்கு அனுமதி வேண்டுதல். கர்நாடகத்தில் வந்து காவிரி ஆற்றுடைய குறுக்கே மேகதாட் அணையை வந்து கட்ட போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருது. இந்த போன்ற நிகழ்வு வந்து பிரதமருக்கு வந்து சித்தாராமையா வந்து கடிதம் எழுதியிருக்காரு. மேகதாடு அணை தொடர்பாக முதல்வர் சித்தாராமையா அளித்த மனுவில் ராஜஸ்தானுக்கு பிறகு நாட்டின் மிக வறட்சியான 2வது மாநிலம் வந்து கர்நாடகம் அப்படின்னு எழுதியிருக்காரு. சரிங்களா? ஸோ உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு ஆண்டுக்கு 177.25 TMC தண்ணீர் வந்து வழங்க வேண்டும். ஆனால் அவ்வளோதான் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. சரிங்களா? அடுத்ததாக காவிரி நதிநீர் ஆணையம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 2018 ஜூன் 1 தான் வந்து காவிரி நதிநீர் ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தான் வந்து இந்த ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க. அதே போல் நதிநீர் பங்கீட்டு சட்டம் வந்து 1956 வந்து இயற்றியிருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்ததாக மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் 2.50 கோடி பேர் பயன். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தினுடைய 2.50 கோடியாவது பயனாளியினுடைய மனோன்மணிக்கு மருந்து பெட்டகத்தை வந்து முதலமைச்சர் வந்து வழங்கியிருக்காரு. சரிங்களா? இப்போது மக்களை தேடி மருத்துவம் திட்டம் 2021 ஆகஸ்ட் 5 தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? இந்த திட்டத்துக்காக ஐக்கிய நாடுகளோட வந்து ஒரு விருது கொடுத்துருக்கோம். மக்களை தேடிய மருத்துவத்துக்காக தமிழ்நாட்டுக்கு முகமை பணிக்குழு விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஐநா விருதை பெற்ற மக்களை தேடிய மருத்துவ திட்டத்தின் 2.50 லட்சமாவது பயனாளிக்கு வந்து மருந்து பெட்டகத்தை வழங்கியிருக்காரு அமைச்சர் மா சுப்பிரமணியன். சரிங்களா? ஸோ தொற்றா நோய் பாதிப்பு இல்லாதவங்களுடைய வீடு தேடி போய்ட்டு மருந்து சிகிச்சை கொடுக்குறது தான் வந்து இந்த மக்களை தேடிய மருத்துவம் தொற்றா நோய்க்கு தான். சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள், வர்த்தக குறியீடு சட்டம் 1999. அப்போ வர்த்தக குறியீடு சட்டம் எப்போ பார்த்தீங்கன்னா 1999. அடுத்ததாக புதிய வருமான வரி சட்ட விதிகள் ஜனவரியில் வந்து அறிவிக்கை. புதிய வருமான வரி சட்டம் 2025 அடிப்படையிலான விதிகள் மற்றும் வருமான வரி படிவங்கள் வரும் 2026 ஆண்டு ஜனவரி மாதம் வந்து அறிவிக்கை செய்யப்படும் அப்படின்னு மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைவர் வந்து அறிவிச்சிருக்காரு. அவர் பேர் வந்து ரவி அகர்வால். சரிங்களா? மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைவர் பேர் பார்த்தீங்கன்னா ரவி அகர்வால். அவர் தான் தெரிவிச்சிருக்காரு. நடைமுறையில் இருக்கும் 1961 ஆண்டு வருமான வரி சட்டத்தில் இடம்பெற்றுள்ள வார்த்தைகளை வரி செலுத்துவோர் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மாற்றம் செய்து எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான சட்டம் வந்து 2025 மத்திய அரசு கொண்டு வந்தது. சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை வந்து 819 536 ஆகவும் சட்ட தொகுதிகளினுடைய எண்ணிக்கை 47 23 புதிய சட்டத்தில் குறைக்கப்பட்டுள்ளது. அப்போது சட்டத்தினுடைய பிரிவு ஆர்டிகல் பார்த்திங்கன்னா 819 536 அதனுடைய தொகுதி பார்ட் வந்து பார்த்திங்கன்னா 47 23 குறைச்சிருக்காங்க. சரிங்களா? வார்த்தைகளுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 5.12 லட்சத்திலிருந்து 2.6 லட்சமாக குறைக்கப்பட்டது. வரி விகித கணக்கு விவரத்தை வரி செலுத்துவோர் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் 39 புதிய வரி கணக்கீடு அட்டவணைகளும் 40 புதிய கணக்கீட்டு விதிமுறைகளும் அதாவது ஃபார்முலாஸ் புதிய சட்டத்தில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த புதிய வருமான வரி சட்டம் 2026 ஆண்டு ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வர உள்ளது. சரிங்களா? அப்போது மத்திய அரசு வந்து புதிய வருமான வரி சட்டத்தை வந்து ஏற்றிருக்காங்க. இதில் வந்து எத்தனை ஆர்டிகல்ஸ், எத்தனை பகுதிகள் இருக்குது, எத்தனை வார்த்தைகள் இருந்துச்சு, எத்தனை வார்த்தைகளை குறைச்சிருக்காங்க, எத்தனை ஃபார்முலா வந்து உருவாக்கியிருக்காங்க, இது எப்போ வந்து நடைமுறைக்கு வரும், இதெல்லாம் தெளிவாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஏடிபி ஃபைனல்ஸ் சாம்பியன் கோப்பையை வந்து தக்க வச்சிருக்காரு சின்னர். சரிங்களா? இந்த ஏடிபி ஃபைனல்ஸ் வந்து சின்னர் வென்றதை தொடர்ந்து 10வது முறையை வந்து பதிவு செஞ்சுருக்காரு வெற்றியை. ஒட்டுமொத்தமாக வந்து பிரதான போட்டியில் வந்து சின்னருடைய 16வது சாம்பியன் பட்டம். இது 44 கோடி வந்து பரிசு வாங்கியிருக்காரு இந்த ஏடிபி ஃபைனல்ஸ்க்காக. அடுத்ததாக உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி எங்கே நடக்குதுன்னா கிரேட்டர் நொய்டா. சரிங்களா? கிரேட்டர் நொய்டாவில் தான் வந்து உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி. அடுத்ததாக மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி 7172 கோடி முதலீட்டில் 17 திட்டங்கள் மத்திய அரசு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. நாட்டின் மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் கொண்டு வரப்பட்ட மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 7172 கோடி முதலீட்டில் 17 புதிய திட்டங்களுக்கு வந்து மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ப்ரைவேட் செக்டருக்கு வந்து விட்டு அவங்க மூலியமாக வந்து மின்னணு பொருட்களை வந்து உதிரி பாகத்தை உற்பத்தி செய்கிறாங்க. சரிங்களா? அப்போது இந்தியாவில் வந்து மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தியில் வந்து ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். 41% வந்து தமிழ்நாடு பங்கு வகிக்குது. ஸோ தினமணிலேருந்து முக்கியமான கண்டென்ட் அவ்வளோதான். அடுத்து நம்ம இந்து தமிழுக்கு போவோம். நிலத்தில் வாழும் விலங்குகளில் யானைக்கு அடுத்தபடியாக அதிக எடையுள்ள விலங்கு காண்டாமிருகம்.
இதற்கு கூர்மையான பார்வை கிடையாது. பார்வை திறன் சற்று குறைவுதான், ஆனால் கேட்கும் நுகரும் திறன் மிக அதிகம். அப்போது யானைக்கு அடுத்தபடியாக அதிகமாக இடவில் விலங்கு பார்த்தீங்கன்னா காண்டாமிருகம். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி 1903 தொடங்கப்பட்டது. இந்தியாவில் கால்நடை மருத்துவத்தில் இளநிலை பட்டம் வழங்கிய முதல் கல்லூரி இதுதான். அப்போது இந்தியாவிலே வந்து கால்நடை மருத்துவத்தில் வந்து இளநிலை பட்டம் வழங்கிய முதல் கல்லூரி பார்த்தீங்கன்னா இந்த சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி தான். கடந்த 1989 தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி அறிவியல் பல்கலைக்கழகத்துடன் வந்து இணைக்கப்பட்டது. அப்போது 1903 பார்த்தீங்கன்னா சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி இருந்துச்சு. 1989 தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்துடன் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. நுங்கம்பாக்கத்தில் உள்ள பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரி 1915 நிறுவப்பட்டுள்ளது. 41 மாணவிகளுடன் தொடங்கப்பட்டு தற்பொழுது 4000க்கும் மேற்பட்டோர் படிக்கின்றனர். சென்னை மாகாண முதல் பெண் அமைச்சர் ருக்மிணி லட்சுமிபதி முன்னாள் மாணவிகளில் குறிப்பிடத்தக்கவர். அப்போது சென்னை மாகாணத்தினுடைய முதல் பெண் அமைச்சர் பார்த்திங்கன்னா ருக்மிணி லட்சுமிபதி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நுங்கம்பாக்கத்தில் இருக்க கிறிஸ்தவ கல்லூரியிலேருந்து படித்த முதல் பெண் சொல்கிறாங்க. அது குறிப்பிடத்தக்க ஒரு பெண் சொல்கிறாங்க. அப்போ இவங்க வந்து சென்னை மாகாணத்துடைய முதல் பெண் அமைச்சராக இருந்திருக்காங்க. அப்போது இந்தியாவுடைய முதல் பெண் அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமாரி அம்ரித் கவுர். இவங்க தான் வந்து இந்தியாவுடைய முதல் பெண் அமைச்சர். சரிங்களா? அதே போல் இந்தியாவுடைய முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுச்சிதா கிருபாலினி. அடுத்ததாக சமீபத்திய செய்திகளில் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பேர் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு கொடுத்து வராங்க. அந்த வகையில் நாட்டின் விடுதலைக்கு பின் செங்கை மாவட்டத்தின் நிர்வாக பிரிவு தலைமையிடமாக சைதாப்பேட்டை பனகல் மாளிகை செயல்பட்டது. 1967 சைதாப்பேட்டையிலிருந்து இந்த தலைமையிடம் காஞ்சிபுரத்துக்கு வந்து மாற்றப்பட்டது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 1997 ஒருங்கிணைந்த செங்கை அண்ணா மாவட்டம் 2ஆக திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டமாக பிரிக்கப்பட்டது. அப்போது திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் எப்போ உருவாகுதுன்னா 1997 தான். அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துலேருந்து 2019 பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் வந்து பிரிச்சிருக்காங்க. 2019 வந்து ஒரு 3 மாவட்டம் உருவாக்கியிருக்கோம். சரிங்களா? கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர். தமிழக அரசின் கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பில் 131 பேருக்கு பூம்புகார் கைத்திறன் விருது. தமிழக அரசின் கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகத்தினுடைய சார்பில் வந்து சிறந்த கைவினை கலைஞர்களாக தேர்வு செய்யப்பட்டு 131 பேருக்கு வந்து விருது வழங்குகிறாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் ஆமலபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களைச் சேர்ந்த சிறந்த கைவினை கலைஞர்களுக்கு 2025 பூம்புகார் விருது வந்து வழங்கப்பட்டது. அடுத்தா பாரிஸ் கார்னர் என்பது சென்னைக்கு வந்த இங்கிலாந்து வர்த்தகர் தாமஸ் பாரி பெயரால் அழைக்கப்படுகிறது. அவர் 1788 இங்கு ஒரு பெரிய நிறுவனத்தை நிறுவினார். அந்த நிறுவனத்தின் பெயரால் அதன் சந்திப்பு பகுதி பாரிஸ் கார்னர் என்று அழைக்கப்பட்டது. அப்போ பாரிஸ் கார்னர் எப்படி பேர் வந்துச்சுன்னா தாமஸ் பாரி அப்படின்னு ஒருத்தர் வந்து இங்கிலாந்து வர்த்தகர் சென்னைக்கு வந்தார். அதனுடைய பெயரால் தான் வந்து பாரிஸ் கார்னர் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்த பாருங்கள், மாம்பழம் என்ற ஆங்கிலேய கலெக்டர் வசித்த ஊர் என்னும் பொருளில் மாம்பழம் உருவானது என்ற கருத்து உள்ளது. அப்போது மாம்லான் அப்படின்ற ஒரு ஆங்கிலேய கலெக்டர் வந்து அங்கே வசித்தார். அந்த ஒரு கலெக்டருடைய பேரில் தான் வந்து மாம்பழம் உருவானது. இது தவிர வில்லு மரங்கள் நிறைந்த பகுதியாதலால் மாவில்வம் மாவிலம் மாம்பழம் என பெயர் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. அப்போ சென்னையில் இருக்க மாம்பழம் அப்படின்ற ஊர் எப்படி வந்துச்சுன்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷனாக கொடுக்குறாங்க. என்னென்னா மாம்பழம் அப்படின்ற கலெக்டர் இருந்தாலையும் மாம்பழம் உருவானது. அது போக வில்லு மரம் அதிகமாக இருக்கிற பகுதியால் வந்து வில்வம் வந்து மாவிலம் அப்படின்னா மாம்பழம் அப்படின்னு பெயர் பெற்றதாக கூற வராங்க. அடுத்ததாக ஐக்கிய நாடுகள் அவை 2015 உலக நாடுகள் நிலைத்த வளர்ச்சியை அடைய வேண்டும் என்று 17 இலக்குகளை தீர்மானித்தது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். சரிங்களா? வறுமை ஒழிப்பு, ஆரோக்கிய நல்வாழ்வு, தரமான கல்வி போன்ற இலக்குகளை 2030 எட்டுவது என இந்தியாவும் ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி சபையும் திட்டமிட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த வகையில் அந்த 17 இலக்குகள் வந்து என்னென்னு பார்ப்போம். 1 வறுமை, 2 பசியை வந்து ஒழிக்கிறது, 3 ஆரோக்கியமான நல்வாழ்வு, 4 தரமான கல்வி, 5 பாலின சமத்துவம், 6 சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதாரம், 7 மலிவான ஆற்றல், 8 நல்ல வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி, 9 தொழில் கண்டுபிடிப்பு மற்றும் உட்கட்டமைப்பு, 10 சமமின்மையை குறைத்தல், 11 நிலையான நகரம் மற்றும் சமூகம், 12 பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி, 13 பருவநிலை மாற்றம், 14 கடல் வளம் பாதுகாப்பு அதாவது நீர்வளம் பாதுகாப்பு, 15 நிலவளம் பாதுகாப்பு, 16 அமைதி, 17 இலக்குகளை அடைய கட்டமைப்பு. இந்த 17 தான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 2015 ஐக்கிய நாடுகள் அவையில் உருவாக்கப்பட்டது. இதை வந்து 2030 வந்து எல்லா நாடுகளும் வந்து அடைய வேண்டியது அப்படி தான் வந்து டார்கெட்.
வடகிழக்கு ஆப்பிரிக்க கண்டத்தில் பாயும் நைல் நதி உலகின் நீளமான ஆறாகும். ஏறத்தாழ 6650 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இது 11 நாடுகளின் வழியாக பாய்கிறது. இந்த நதியால் எகிப்து, சூடான் ஆகியவை அதிகமாக பயனடையும் நாடுகளாகும். அப்போது இந்த நைல் நதி பார்த்திங்கன்னா 11 நாடு வழியாக பாயுது. சரிங்களா? நைல் நதி வந்து எகிப்தின் கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கோவையில் இயற்கை விவசாயிகள் மாநாடு பிரதமர் மோடி வந்து தொடங்கி வச்சுருக்காரு. தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பில் கோவை கொடிசியாவில் வந்து இயற்கை விவசாயிகள் மாநாடு வந்து தொடங்குது. இதில் சிறப்பாக செயல்பட்ட சரிங்களா சிறப்பாக இயற்கை விவசாயத்தை செஞ்ச ஒரு 18 விவசாயிகளுக்கு வந்து இயற்கை விவசாயி விருதை வந்து வழங்குறாரு. விட்டமின் கே ரத்தம் உறைதல், எலும்பு வளர்ச்சி, இதய ஆரோக்கியத்துக்கு அவசியமான கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் ஆகும். இது பச்சை இலை, காய்கறிகள், சில பால் பொருட்கள் மற்றும் இறைச்சியில் காணப்படுகிறது. நமக்கே தெரியும் விட்டமின் பியும் சியும் மட்டும்தான் வந்து தண்ணியில் கரையும். மீதி எல்லாம் கொழுப்பில் கரையுது. ஏ, டி, இ, கே இதெல்லாம் கொழுப்பில் கரையக்கூடியது. மீதி இருக்க பியும் சியும் வந்து நீரில் கரையக்கூடியது. அடுத்ததாக பாருங்கள், இந்திய விமானப்படையும் பிரான்ஸ் விமானம் மற்றும் விண்வெளி படையும் இணைந்து கருடா 25 என்ற பெயரில் விமான போர் பயிற்சி வந்து மேற்கொண்டிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஃப்ரான்ஸில் வந்து மோடி மார்ஷன் அப்படின்ற பிளேஸில் தான் வந்து கருடா 2025 இந்திய விமானப்படை மற்றும் பிரான்ஸ் விமானப்படையும் வந்து மேற்கொண்டிருக்க ஒரு பயிற்சி. அடுத்ததாக சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக கம்பெனி மூலம் நடித்து சினிமாவுக்கு வந்தவர் PU சின்னப்பா. இவர் உத்தமபுத்திரன் படத்தில் இரட்டை வேடத்தில் நடித்தார். தமிழில் முதலில் இரட்டை வேடத்தில் நடித்த ஹீரோ இவர்தான். யாருன்னா PU சின்னப்பா. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம். அடுத்ததாக கண் பார்வைக்கு அவசியமான மூலக்கூறு விழித்திரையில் உள்ள விட்டமின் ஏ என்பதை கண்டறிந்த அமெரிக்க உயிரி வேதியியல் விஞ்ஞானி ஜார்ஜ் வால்ட் பிறந்தநாள் இன்று. இதற்காக 1967 வந்து நோபல் பரிசு பெற்றார். அப்போது கண் பார்வைக்கு வந்து அவசியமான மூலக்கூறு வந்து விழித்திரையில் தான் இருக்குது, அதுதான் விட்டமின் ஏ அப்படின்னு கணிஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் வால்ட். அடுத்ததாக சீன தத்துவ அறிஞர் கன்ஃபூசியஸ் வந்து ஒரு கோட் சொல்லியிருக்காரு. என்னென்னா, கல்வி தன்னம்பிக்கையை ஈன்றெடுக்கிறது, தன்னம்பிக்கை நம்பிக்கையை ஈன்றெடுக்கிறது, நம்பிக்கை அமைதியை ஈன்றெடுக்கிறது. அடுத்தா உலகில் தக்காளி உற்பத்தியில் சீனா முதலிடத்திலும் இந்தியா 2ஆம் இடத்திலும் உள்ளன. இந்தியாவில் மத்திய பிரதேச மாநிலம் முதலிடத்திலும் ஆந்திரம், கர்நாடகம் ஆகியவை அடுத்தடுத்த இடங்களிலும் உள்ளன. அப்போது தக்காளி உற்பத்தியில் சீனா வந்து ஃபஸ்ட் எடுத்திருக்காங்க, இந்தியா வந்து செகண்ட் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக உலக மிளகாய் உற்பத்தியில் 45% பங்களிப்புடன் சீனா முதலிடம் வகிக்கிறது. 2வது இடத்தில் இந்தியா உள்ளது. எனினும் உலக அளவில் மிளகாய் ஏற்றுமதியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. அப்போது தக்காளி வந்து உற்பத்தியில் சீனா ஃபஸ்ட்டு, இந்தியா செகண்டு. மிளகாய் உற்பத்தியில் சீனா ஃபஸ்ட்டு, இந்தியா செகண்டு. ஆனால் ஏற்றுமதியில் இந்தியா தான் ஃபஸ்ட்டு மிளகாயில். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நவம்பர் 18ஆம் தேதிக்கான தினமணி மற்றும் ஹிந்து தமிழ் இருந்தால் முக்கியமான நியூஸ் கண்டென்ட். ஸோ தொடர்ந்து சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக என்னால் முடிகிறப்போ நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ டு ஆல்.